கோல்டு காயின் எங்கே ரொம்ப ரொம்ப வேஸ்டேஜ் கம்மியாக எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பீமா தான் பெஸ்ட்டு மதுரையிலேயே. நீங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பீமாவில் எடுங்க. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பீமாவில் மட்டும்தான் எடுப்பேன். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவில் கொடுத்துருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பீமாவில் வந்து கோல்டு காயின் வாங்குறத பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ 22 கேரக்டருக்கும் 24 கேரக்டருக்கும் நான் வந்து கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதர் பிரான்ச்சை வச்சுமே நான் போட்டிருக்கேன். ஏன்னா அதர் பிரான்ச்ன்றப்போ நான் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணதை வச்சு நான் சொல்லியிருக்கேன். ஜிஆர்டியாக இருக்கட்டும், தங்கமேலா இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து வேஸ்டேஜ் எப்படி போடுறாங்க. பீமாவில் நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸாக கோல்டு காயின் வாங்கிக்கிட்டு இருக்கேன். சேம் வேஸ்டேஜ் தான், மாறினது கிடையாது. கொஞ்சம் வேணால் முன்ன பின்ன இருக்கும், கொஞ்சம்னா ரொம்ப லிட்டில், அவ்வளோதான், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வேஸ்டேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முன்னாடிக்கு இப்போ வந்து கம்மியாக தான் இருக்குது. முன்னாடி 1.7 இருக்கும், இப்போ வந்துட்டு 1.5 அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு ஏன் வந்து நான் பீமாவில் கோல்டு காயின் வாங்குறது இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோல்டு சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நான் போய் பர்ச்சேஸ் பண்ணப்போ வேஸ்டேஜ் ரொம்பவே அதிகமாக போட்டிருந்தாங்க. அதாவது 1 சவரன் கோல்டு காயினுக்கு ஒரு மாதிரி வேஸ்டேஜும், 1 கிராம் 2 கிராம் கோல்டு காயினுக்கு ஒரு மாதிரி வேஸ்டேஜும் எனக்கு போட்டிருந்தாங்க. அதோட லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்தளவு வந்து கொடுத்துருந்தது எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இன்னொரு ஷாப்லேயும் அதே விஷயந்தான் நடந்துச்சு. நான் ரீசெண்டாக போனது வந்து டிஜிகோல்டு முடிச்சுட்டு நான் போய் எடுத்தது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில். ஸோ இந்த 2 இதுலேயுமே வித்தியாசம் பார்க்கும்போது தெரிஞ்சு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோயாலுக்காஸ்லாம் நான் கேட்டேன். அங்கேயுமே 24 கேரக்டருக்கு 8% சொன்னாங்க. ஸோ ஃபைனலாக எவ்வளோ தருவீங்கன்னா 7% கம்மி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஸோ இதே தங்கமேல வந்து 24 கேரக்டர் எவ்வளோன்னு கேட்டோம்னா 6%ன்னு சொன்னாங்க. ஜிஆர்டியில் வந்துட்டு 5% என்னமோ சொன்னாங்க. ஸோ இந்த இதெல்லாம் விசாரிக்கும் போது பீமா சூப்பர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் வந்துட்டு அங்கே கிட்டத்தட்ட 4 வருஷமாக வாங்கிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மதுரையில் இருக்க பிரான்ச்சில் இப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். மற்றபடி இதில் வந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் என்னோட கோல்டு காயின் பர்ச்சேஸ் வீடியோஸ் பார்க்கும்போது கேட்குறது எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்க, எந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் அப்படின்னு கேட்குறதுனால நான் கால்குலேஷன்ஸோடு வந்துட்டு டீட்டெயிலாக சொல்லிடலாம் அப்படின்றக்காக தான் அந்த வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 சவரன் 3 சவரன் கிட்ட கோல்டு காயின் வச்சுருக்கேன். இப்போது ஒரு 2 சவரன் கிட்ட எடுத்துக்க ஒரு 4-5 சவரன் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அத்தனை காயின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பீமாவில் தான் வந்துட்டு எப்போயுமே பர்ச்சேஸ் பண்ணுவேன். டிஜிகோல்டில் போட்டனால மட்டுமே தங்கமயிலில் கோல்டு காயின் வாங்கினேன். டிஜிகோல்டு மூலமாக எனக்கு ஜுவல்லரி வாங்க இஷ்டம் கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ரீசன் தான் என்கிட்ட இருக்க கோல்டு காயின்ஸ் தான். ஆனால் மோஸ்ட்லி பர்த்டே, வெட்டிங் டே, ஸோ எந்த ஒரு அச்சய திருதியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், ரெடி கேஷில் போய் எடுக்கணும் அப்படின்னா நான் பீமாவை தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயினுக்கு சூப்பர். அதே மாதிரி ஜுவல்லரிக்கும் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் சொல்லுவாங்க. அதிகமாக இருந்தாலும் நம்ம பேரம் பேசுகிறதுக்கும் பேரம் பேசி நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறதுல கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்கேயுமே இருக்காது. ஏன்னா சில ஷாப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரனாக இருக்கட்டும், தங்கமயிலாக இருக்கட்டும், ஜோயாலுக்காஸ்லாம் இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து அந்த கார்டில் ஃபிக்ஸ் பண்ணது என்னவோ அதை தான் கொடுத்து வாங்கணும், நாங்கள் எதுவுமே குறைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒரு விஷயம் வந்து தங்கத்தில் பேரம் பேசி அந்த வேஸ்டேஜை குறைச்சி வாங்குறதுல கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஒரு 24% சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு 20யோ இல்லை வந்து 22வோ கொண்டு வரோம், ஒரு 2% குறைக்கிறாங்க அப்படிங்கிறதே மனசு நிம்மதியாக இருக்கும். ஒன்றுமே குறைக்க மாட்டோம், இவ்வளோதான் இப்படிதான் சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேசுகிறவங்கள்ட்ட எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஃபஸ்ட் டைம் போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக பிடிச்சிருச்சு அந்த டிசைன்றதுக்காக எடுத்துடுவோம். நெக்ஸ்ட் டைம் அந்த கடைக்கு போக மாட்டோம். ஸோ அந்த மாதிரி சில கடைகள் நான் பார்த்துருக்கேன். பட் பீமாவில் வந்து அந்த மாதிரி கிடையாது, இது வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. இனிமேல் எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியாது. நான் அப்படி தான் ஸ்ரீகுமரனையும் ஃபஸ்ட் டைம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். வேஸ்டேஜில் எல்லாம் பேரம் பேசியே நான் கம்மி பண்ணி வாங்குவேன். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து எங்கள் அத்தை கூட போய் பழகிட்டேன், எங்கள் அம்மா கூட போய் பழகிட்டேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போய் அவங்க பேசுகிற விதத்தெல்லாம் வச்சு நம்ம பழகும்போது குறைக்கும் போது ஹாப்பியாக இருக்கும். சில டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறைக்கல அப்படின்றப்ப ஏற்றுக்க மனசு இல்லாமல் சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி கடைகளையும் மாற்றிருக்காங்க. ஸோ அப்படி தான் நானுமே செட் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீகுமரனில் தான் நகை சீட்டு போட்டிருந்தேன், நகையெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், கம்மி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதுலேருந்து நாங்கள் சீட்டு போடுறது ஸ்டாப் பண்ணிட்டு தான் பீமாவுக்கு வந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
சில கடைகள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு இஷ்டமே இருக்காது, சீட்டு போடவும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. சில கடைகளில் நிறைய ஆஃபர் கொடுத்தும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, ஆனாலும் அங்கே சீட்டு போட இஷ்டம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் நானும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லலிதாலாம் நல்ல ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க சீட்டுக்கு, தங்கமயிலையும் நல்ல ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க சீட்டுக்கு. பட் வந்து அங்கே போயிட்டு எடுக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இருக்காது. ஏன்னா வந்துட்டு வேஸ்டேஜில் வந்துட்டு பார்கின் பண்ணி நம்ம பேச முடியாது, அந்த ஒரு இதனால எனக்கு பிடிக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீமாவில் 22 கேரக்டர் கோல்டு காயின். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி ஒரே கடையில் கோல்டு காயின் வாங்குறதுக்கு பழகிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரே கடைகளில் கோல்டு காயின் எடுக்க எடுக்க அதை வந்து திரும்ப அந்த கடையிலே கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் கம்மி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இது பண்ணுவாங்க. சேம் கடையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கம்மி பண்ண மாட்டாங்க, அந்த பர்சன்டேஜ் வந்துட்டு பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு 8 சவரன் கொண்டு போகிறீங்க, அதில் 2% கழிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில கடைகளில் 5% சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சேம் கடைகளில் இது பண்ணுங்கள். அதே மாதிரி கோல்டு காயினை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக இருக்கட்டும், எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே இதே சேம் மெத்தடு தான். கோல்டு காயின் வந்துட்டு ஒரே கடையில் எடுத்துகிட்டு ஒரே கடையில் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு வேறு பொருள் எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு பர்சன்டேஜ் கழிக்க மாட்டாங்க. வேறு வேறு கடைகளில் இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா தங்கமயில் இருக்குது, லலிதா இருக்குது, ஜிஆர்டி இருக்குது, இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த கடைகளில் எடுத்து எல்லா காயினையுமே கொண்டு போயிட்டு நான் வந்துட்டு பீமாவில் கொடுத்தேன்னா பீமாவோட கோல்டு காயினை மட்டும் தனியாக எடுத்து வச்சு அதுக்கு எந்த ஒரு இதுவுமே லெஸ் பண்ண மாட்டாங்க. மற்ற கடைகளில் உள்ளதுக்கெல்லாம் 2%, 3%ன்னு லெஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது அவங்க கடையில் எடுக்கலை அப்படிங்கிறதுனால. அதனால தான் சொல்கிறேன், கோல்டு காயினை பொறுத்தவரையும் ஒரே கடைகளில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்னால் விற்கிற ஐடியா இருந்துச்சுன்னா, இப்போ நான் ஒரு 5-6 சவரன் சேர்த்துருக்கேன், ஃப்யூச்சரில் வந்துட்டு அதை விற்க போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி இருந்தாலும் ஒரே கடைகளில் கொண்டு எடுத்துட்டு அதே கடைகளில் கொண்டு போய் கொடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு லாபத்துக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு கடை இன்னொரு கடை அப்படி மாற்றி மாற்றி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சேம் எக்ஸ்சேஞ்சுக்கு என்னவோ அதே இது தான் அமௌண்ட்டாக நம்ம வாங்கும்போதுமே வந்துட்டு ஒரு 5% கிட்ட லெஸ் பண்ணுவாங்க. அந்த 5%ங்கிறது இப்போ நம்ம கால்குலேஷன்ஸ் பண்ணும்போது கம்மியாக தெரியும், ஃப்யூச்சரில் பண்ணும்போது அதிகமாக தெரியும். அதனால் சொல்கிறேன், ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கழித்து நம்ம அதை வந்து விற்கும்போது. ஸோ அதனால் வந்துட்டு ஒரே கடைகளில் எடுக்கிறதுக்கு கோல்டு காயினை பொறுத்தவரையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீமாவில் 22 கேரக்டரும் 24 கேரக்டரும் எடுத்தால் எவ்வளோ இருக்கும், அதர் ஷாப்பில் எடுத்தால் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பீமாவில் வந்து 22 கேரக்டர் ஒரு 2 கிராம் நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 2 கிராம் × 8235. இது நான் வந்து 1 வீக் பிஃபோர் நான் போட்ட ரேட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8560 ரூபா போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 கிராம் 8235ன்னு போட்டோம்னா 16,470 ரூபா வருது. பீமாவில் வந்து வேஸ்டேஜ் வந்து 1.5% தான் இப்போ வரையும் கொடுத்துட்ருந்தாங்க. இதுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா 1.75%லாம் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ கம்மி தான் இருக்குது. 1.5% வேஸ்டேஜ்ன்றப்போ 247 ரூபா வருது. ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 16,717 ரூபா வருது. இன்ட்டு 3% ஜிஎஸ்டி போட்டால் 501 ரூபா. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 17,218 ரூபா வருது. இதுவே இதே சேம் 2 கிராமை நீங்கள் அதர் ஷாப்பில் எடுத்தீங்க அப்படின்னா 2 கிராம் × 8235 சேம் கோல்டு ரேட் மாறாது. என்ன ஒரு வித்தியாசத்தில் மாறினா வேஸ்டேஜ் அதிகம் ஆகும்போது இங்கே அமௌண்ட் அதிகமாகும். இங்கே 3% போடுறாங்க, அதாவது 2 கிராம் அந்த மாதிரி போகும்போது 3%க்கு மேலேயே போடுறாங்க. 494 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 3% வேஸ்டேஜுக்கு 494. அது போக ஹால்மார்க் சார்ஜுன்னு சொல்லிட்டு 1 கிராமுக்கு 45 ருபீஸ். அப்போ 2 கிராம்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு 90 ருபீஸ் போடுறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சேர்த்திங்க மொத்தமாக 17,030 × 3% ஜிஎஸ்டி 511. இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 17,541 ரூபா இந்த மாதிரி போடுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 24 கேரக்டர் வந்துட்டு 1 கிராம் 8,850ன்னு விற்றாங்கன்னா 2 கிராம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17,700 ரூபா வருது. இங்கே டைரெக்டாக வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது, ஜிஎஸ்டி மட்டும்தான் போடுறாங்க பீமாவில். 24 கேரக்டர் கோல்டு காயினுக்கு இதுவரைக்கும் நான் ஒரு 6-7 காயின்ஸ் கிட்ட வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அத்தனை காயின்ஸுமே நான் வேஸ்டேஜே கொடுத்தது கிடையாது, ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும்தான் பே பண்ணியிருக்கேன். அதுக்கு டை சார்ஜோ இல்லை ஹால்மார்க் சார்ஜோ எதுவுமே நான் கொடுத்தது கிடையாது.
ஒன்லி கோல்ட் ரேட் ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதே சேம் தான் போட்டிருக்கேன். 3% ஜிஎஸ்டி போட்டால் 531, ரெண்டே ஆட் பண்ணால் 18,231. இது வந்து பீமாவில் நான் இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஸோ சேம் அதர் ஷாப் எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரக்டருக்கு 7%, 8% வரையும் போடுறாங்க. நான் வந்து கம்மியாக தான் போட்டு சொல்லியிருக்கேன், 6%ன்னு. ஸோ 2 கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் 8,850ன்னு போட்டோம்னா 17,700 இன்ட்டு 6%ன்னு போட்டால் 1,062 ரூபா. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 18,762 ரூபா. இது போக 3% ஜிஎஸ்டி 562 ரூபா. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 19,324 ரூபா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 18,231, இங்கே வந்து 19,324, கிட்டத்தட்ட உங்களுக்கு 1,100 ரூபா கிட்ட டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 24 கேரக்டர். இது வந்து உங்களுக்கு இப்போ சின்ன அமௌண்ட்டாக தெரியறதுனால பெரிய டிஃப்ரெண்ட் இல்லைன்னு நினைப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1,100 ரூபா அந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 17,541, 17,200, 300 ரூபா தான் டிஃப்ரெண்ட்டு. இதுவே வந்துட்டு நீங்கள் ஒரு சவரன் அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 8 கிராமாக இருந்துச்சு அப்படின்னா 8 கிராம் இன்ட்டு 8,235ன்னு போட்டால் 65,880 இன்ட்டு 1.5% போட்டு 988 ரூபா வந்து ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 66,868 இன்ட்டு 3% இருந்து ஜிஎஸ்டி 2,006ன்னு போட்டோம்னா 68,874 ரூபா வருது. இது வந்து பார்த்திங்கன்னா பீமாவில் இந்த மாதிரி தான் போடுவாங்க. இதுவே நீங்கள் அதர் ஷாப்பில் போனீங்க அப்படின்னா அதே சேம் கோல்ட் ரேட் தான் வரும். 8 கிராமுக்கு 8,235ன்னு போட்டால் 65,880 இன்ட்டு 3% போடுவாங்க. ஸோ இதுலேயும் டிஃப்ரெண்ட் ஆகும். நான் வந்து சேம் இது தான் போட்டிருக்கேன், டிஃப்ரெண்ட் ஆகும். 1,976 ரூபா வருது. ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 67,856 ரூபா வருது. 3% ஜிஎஸ்டி 235 ரூபா வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 69,891. இதில் நான் இன்னொரு விஷயமும் சேர்க்கல, ஹால்மார்க் இது. ஸோ ஹால்மார்க் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 ருபீஸோ 45 ருபீஸோ வந்துட்டு ஆட் ஆகும். பவன் கூட வேஸ்டேஜ் கம்மியாகும். பவன் குறைய அது 2 கிராம் 3 கிராம்ன்றப்போ வேஸ்டேஜ் கூட ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில இதில் சொன்னாங்க. ஸோ இப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் பார்க்கும்போது 69,891 இதோடது அதர் ஷாப்பு. பீமாவோடது வந்து பார்த்திங்கன்னா 68,814. இது ரெண்டு லைஸ் பண்ணோன்னா 1,077 ரூபா டிஃப்ரெண்ட் ஆகுது ஒரு சவரனுக்கு. அப்போ ஒரு 5 சவரன்றப்போ 5,000 ரூபா 10,000 ரூபா இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதனால் கோல்டு காயின் வாங்குறதுலேயும் நம்ம 100 ரூபாய் 200 ரூபாய் வந்துட்டு வித்தியாசம் வந்து தெரிய தான் செய்யும். அந்த வித்தியாசம் வந்து பெருசு இல்லை அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒவ்வொரு கடைகளையும் நம்ம எடுக்கிற பொருளையும் பொறுத்து தான் அது வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரே கடையில் கோல்டு காயின் எடுக்க பாருங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ப்ரொமோஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் வந்து பீமாவில் கோல்டு காயின் வாங்குகிறேன். எனக்கு தெரிஞ்சு மதுரையில் வந்துட்டு தங்கமயிலாக இருக்கட்டும், லலிதா ஜுவல்லரியாக இருக்கட்டும், ஜிஆர்டியாக இருக்கட்டும், இல்லை வந்து மலபாராக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஷாப்லலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் போய் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். வேஸ்டேஜ் கோல்டு காயினுக்கு அதிகமாக தான் போட்டுட்ருக்காங்க ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கும்போது. அதை கம்பேர் பண்ணும்போது பீமா பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஹாப்பி, சந்தோஷம். அதை நீங்களும் கண்டிப்பாக வந்து கோல்டு காயின் வாங்கணும்னு நினச்சிங்க ரெடி கேஷில் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு பர்த்டே, வெட்டிங் டே அந்த மாதிரி தான் எடுக்க போகிறோம். கோல்டு காயினுங்கிறது ரெடி கேஷ் கொடுத்து தான் நம்ம மோஸ்ட்லி எடுப்போம். நம்ம வந்து ஜுவல்லரி எடுக்கிறோன்னா சீட்டு போட்டு தான் எடுப்போம். அப்படி இருக்கிற பட்சத்தில் கோல்டு காயின் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கடையை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்காக மட்டும்தான் இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. நான் அங்கே தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இனிமேல் அங்கே தான் எடுப்பேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் அங்கே எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அப்படின்னா 24 கேரக்டர் கோல்டு காயின் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 600-700 ரூபாய் டிஃப்ரெண்ட் ஆகும். பட் பரவாயில்ல, அதை வந்து உங்களால் முடியும், அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்கள் 24 கேரக்டரை எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அது ஃப்யூச்சரில் வந்து விற்கும்போது நல்ல ஒரு லாபத்தில் போயிட்டு விற்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா நீங்கள் 22 கேரக்டர் எடுத்து வச்சுட்டு ஓரளவு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 சவரனோ 10 சவரனோ சேர்த்ததுக்கப்புறம் கொண்டு போய் அதை கொடுத்துட்டு அப்படியே 10 சவரன் வந்துட்டு நீங்கள் வந்து ஜுவல்லரியாக எடுத்துகிட்டு வரலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றப்ப இப்படி எடுத்து நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு லாபத்தில் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.